Now I am going to explain about Funaria sporophyte. The Funaria plant ஓட life cycle chart. இந்த Funaria plant வந்து haploid gametophyte. Plant body வந்து gametophyte. Haploid nature. இந்த plant body வந்து male sex organ antheridium, female sex organ archegonium produce பண்ணும். இந்த antheridiumலேருந்து anthrozoids உருவாகும். archegoniumக்கு உள்ளதான் egg இருக்கும். So, இதில் ஆந்த்ரோசாய்ட்ஸில் ஒன் ஆஃப் த ஆந்த்ரோசாய்டு ஒரு ஆந்த்ரோசாய்டு வந்து எக்கு கூட ஃபியூஸ் ஆகி சைகோட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சைகோட் வந்து டிப்ளாய்டு. இப்போது ஆந்த்ரோசாய்டு ஹேப்ளாய்டு எக்கும் ஹேப்ளாய்டு ரெண்டு ஹேப்ளாய்டு ஃபியூஸ் ஆகும்போது கிடைக்கிற சைகோட் வந்து டிப்ளாய்டு. டபுள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த சைகோட் இந்த வெந்த ரீஜனுக்கு உள்ளாடி இருக்கும். ஆர்கிகோனியத்துக்கு உள்ளாடி. நெக்ஸ்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் இதுக்கு உள்ளாடி தான் நடக்கும். இந்த சைகோட் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனோட ஃபஸ்ட்டு செல். ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனோட ஃபஸ்ட்டு செல் எதுன்னு பார்த்தா சைகோட் தான். சைகோட் வந்து டிப்ளாய்டு நேச்சர். இதுலேருந்து தான் ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த சைகோட் வந்து டிவைட் ஆகும். மைட்டோட்டிக் டிவிஷன். மைட்டோட்டிக் டிவிஷன்னா ஒரு செல் வந்து 2 செல் ஆகும், 2 வந்து 4 ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் பண்ணி இந்த எம்ப்ரியோலேருந்து தான் வந்து ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகுறது. இதுதான் ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு 3 ரீஜியன்ஸ் வந்து ஃபுட், சீட்டா, கேப்சியூல். இதுக்கு மேலே வந்து கேலிப்ட்ரான் ஒரு ரீஜியன் இருக்குது. இந்த கேலிப்ட்ரானா இந்த வெண்ட ரீஜியன் தான் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் மாதிரி ஸ்போரோஃபைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து கேலிப்ட்ரா. நெக்ஸ்ட் இந்த ஸ்போரோஃபைட்டோட எல்லா ஸ்ட்ரக்சர் தான் இது. இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு உள்ளாடி தான் ஸ்போர் மதர் செல் இருக்கும். இந்த ஸ்போர் மதர் செல் வந்து டிவைட் ஆகி ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்போர் மதர் செல் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். இந்த ஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு மதர் செல் வந்து மியாட்டிக் டிவிஷன் பண்ணும்போது ஒரு ஸ்போர் மதர் செல் 4 ஸ்போர்ஸை உருவாகும். ஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும். இந்த ஹேப்ளாய்டு ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி ஹேப்ளாய்டு கேமெட்டோஃபைட் பிளான்ட் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது இந்த ஃபினேரியா லைஃப் சைக்கிளில் கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் இருக்கும், ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இருக்கு. ஸோ கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஸ்போரோஃபைட், அகெயின் கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட். ஸோ இதை வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்கிறோம். இது ஃபினேரியா பிளான்ட் பாடி. இந்த ஃபினேரியா பிளான்ட் பாடி வந்து கேமெட்டோஃபைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேமெட்டோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் ஃபார்மாக இருக்குது. இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு 3 ரீஜன்ஸ் இருக்குது. ஃபுட், சீட்டா, கேப்சியூல். இந்த கேப்சியூலில் கவர் பண்ணியிருக்கிற இந்த ப்ரொடெக்டிவ் கவரிங் தான் கேலிப்ட்ரான் சொல்லுவோம். ஸ்போரோஃபைட் வந்து டிபெண்ட் பண்ணுது, கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதோட ஃபுட் மெட்டீரியல்ஸ்க்காக கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணுது. ஸோ ஸ்போரோஃபைட்டை வந்து parasite சொல்லும். parasitic on gametophyte. ஸோ இந்த ஃபுட் ரீஜியன் வந்து இந்த ஸ்போரோஃபைட்டை வந்து கேமெட்டோஃபைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இட் ஆக்ட் அஸ் ஏ கண்டக்டிங் ஸ்டாண்ட். கண்டக்டிங் ஸ்டாண்டுனா கேமெட்டோஃபைட்லேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து சீட்டாவுக்கும் கேப்சியூலுக்கும் கடத்துறதுக்காகவும் யூஸ் ஆகுது ஃபுட் ரீஜியன். This is LS of Funaria capsule. Funaria capsule ஓட நீள்வெட்டு தோற்றம். Funaria sporophyteல 3 regions உண்டு, foot, seta and capsule. Seta வந்து இப்போ இந்த basal regionல இருக்கு, இந்த ஏரியா வரும். ஃபுட்டோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து seta. Setaல outer region வந்து epidermis, central, middle cortex, central region வந்து conducting strandன்னு சொல்றோம், அல்லது central cylinderன்னு சொல்றோம். இதில் வந்து எலாங்கேட்டட் தின் வால்டு செல்ஸ் இருக்கும். ஏன் இதை சென்ட்ரல் சிலிண்டர் கண்டக்டிங் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோன்னா அது வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும் கேமெட்டோஃபைட்லேருந்து கேப்சியூல் ரீஜியனுக்கு. சீட்டாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இந்த ரீஜியன்லேருந்து கேப்சியூலை வந்து 3 ரீஜியன்ஸாக டிவைட் பண்ணலாம். அப்போஃபைசிஸ், தீக்கா, நெக்ஸ்ட் வந்து எங்கள் இது ஒபர்குலம் ஆர் லீச். இப்படி 3 ரீஜியன்ஸ் இருக்கு. சீட்டாவை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வர்றது அப்போஃபேசிஸ். அப்போஃபேசிஸ் வந்து இங்கே இந்த ஏரியாலேருந்து இந்த எண்ட் வர அப்போஃபேசிஸ். அப்போஃபேசிஸில் ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் எபிடர்மிஸ், நெக்ஸ்ட் கார்டெக்ஸ், நெக்ஸ்ட் சென்ட்ரல் சிலிண்டர். எபிடர்மிஸ் வந்து ஒரு சிங்கிள் லேயர்டு செல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கார்டெக்ஸில் ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ் இருக்கு. இந்த பேரன்கைமா செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் இருக்கு.
ஸோ photosynthesis பண்ணும். நெக்ஸ்ட் ரீஜியன் வந்து மிடில் வந்து கண்டக்டிங் ஸ்ட்ராண்ட் வந்து வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் சீட்டாலேருந்து நெக்ஸ்ட் கேப்சூல் ரீஜியனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுறது கண்டக்டிங் ஸ்ட்ராண்டு. இதில் வந்து எலாங்கேட்டட் செல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எபிடெர்மிஸ் ரீஜியனில் வந்து நிறைய ஸ்டோமா இருக்குது, ஸ்டொமேட்டா இருக்குது. ஸ்டொமேட்டோனா இது ஒரு ஸ்டோமா, இது அப்படின்னா போர் துளைகள் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்போஃபைசஸை வந்து யூஸ்வலாக வந்து ஸ்டிரைல் ரீஜன் சொல்லுவோம், ஏன்னா அங்கே ஸ்போர்ஸ் ப்ரொடக்ஷன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அப்போஃபைசஸை தாண்டி இருக்கிறது நெக்ஸ்ட் ரீஜனை வந்து தீக்கா தான் இந்த கேப்சியூல்லையே ஃபெர்டைல் ரீஜன் வந்து தீக்கா. இங்கே தான் ஸ்போர் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தீக்காலையும் ஃபஸ்ட்டு அப்போஃபைசஸ்க்கு மேலே வந்து தீக்கா வருது. தீக்காவில் ஃபஸ்ட்டு வெளியே அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மிஸை தாண்டி 2 லேயர்டு ஹைப்போடெர்மல் செல்ஸ் இருக்குது. ஹைப்போடெர்மல் செல்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து இது வந்து கார்டெக்ஸ் பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ். இந்த இவ்வளோ ரீஜனை வந்து கேப்சியூல் வால்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கேப்சியூல் வாலுக்கு அடுத்தபடியாக இந்த ரீஜனை ஸ்போசாக்கு உள்ளாடி சென்ட்ரல் ரீஜனை வந்து காலுமெல்லான்னு சொல்லுவோம். காலுமெல்லானா இந்த சென்ட்ரல் ரீஜனில் கொஞ்சம் தின் வால்டு செல்ஸ் இருக்கு. இந்த ரீஜனை தான் வந்து காலுமெல்லான்னு சொல்கிறது. அதை காலுமெல்லான்னு சொல்கிறோன்னா இது வந்து ஸ்டிரைல் போர்ஷன். இதில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ் தான். இது வந்து இங்கே இதுக்கு அடுத்தபடியாக தான் ஸ்போர் சாக். இந்த ரீஜனை தான் ஸ்போர் சாக்னு சொல்லுவோம். ஸ்போர் சாக் வெளியே 2 வால் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து இன்னர் ஸ்போர் சாக் வால், இது வந்து அவுட்டர் ஸ்போர் சாக் வால். இதே மாதிரி இங்கே இருக்கும். இது வந்து இன்னர் ஸ்போர் சாக் வால், இது வந்து அவுட்டர் ஸ்போர் சாக் வால். இதுக்குள்ளாடி தான் ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து நியோட்டிக் டிவிஷன் உட்பட்டு ஒவ்வொரு ஸ்போர் மதர் செல்லும் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸை உருவாக்கும். ஒரு ஸ்போர் மதர் செல்ஸ் நியோட்டிக் டிவிஷன் நடக்கும்போது 4 ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸை உருவாக்கும். அப்படி நிறைய வந்து ஸ்போர்ஸ் வந்து இந்த ஸ்போர் சாக்கு உள்ளாடி உருவாக்குறோம். இதுதான் ஸ்போர் சாக் மெயின் பார்ட், ஃபெர்டைல் போர்ஷன். நெக்ஸ்ட் ஸ்போர் சாக் அவுட்டர் ஸ்போர் சாக் வால். இது இந்த அவுட்டர் ஸ்போர் வாலை கனெக்ட் பண்ணி அது வந்து கேப்சியூல் வால் கூட கனெக்ட் ஆகுறது வந்து ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ரீஜனை வந்து ஏர் ஸ்பேஸ்ன்னு சொல்லும். இந்த ஏர் ஸ்பேஸை வந்து இந்த ஏர் ஸ்பேஸுக்கு குறுக்கா வந்து ட்ராப் குழின்னு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு. நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் தெரியும். இந்த ரீஜனை வந்து ட்ராப் குழின்னு சொல்லுவோம். என்ன ரீஜன்? ட்ராப் குழி. ஸோ அது வந்து எந்த பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுதுன்னா அவுட்டர் ஸ்போர் சாக் வாலையும் கேப்சியூல் வாலோட இன்னர் லேயர். கேப்சியூல் வாலோட இன்னர் லேயர் வந்து இந்த ரீஜனில் கார்டெக்ஸ் இருக்கு. இந்த 2 ரீஜியன்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் ட்ராப் குழி. இதை வந்து ஏர் ஸ்பேஸ், இந்த ரீஜனை வந்து என்ன சொல்கிறோம்னா ஏர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோதான் தீக்கா. த நெக்ஸ்ட் ரீஜன் வந்து லிட் இல்லைன்னா ஓபர்குலம்னு சொல்லுவாங்க. இந்த லிட் ரீஜியனில் இது வந்து ஒரு மூடி மாதிரி உள்ள அமைப்பு ஒரு ரீஜியன் இருக்கு. இப்போ ஃபினேரியாவோட ஸ்போரோஃபைட்டு எரெக்டாக இருக்கலாம், லைட்டாக பெண்டடாக இருக்கலாம், அப்படின்னா கொஞ்சம் வளைவாக கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் எரெக்டாக இருக்கலாம். ஸோ இதில் இந்த ஒபர்குலத்துக்கு சைடில் வந்து இந்த இடம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தெரியும். அதுதான் ஒபர்குலத்தையும் இந்த தீக்கா ரீஜியன்ஸையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரீஜன். இந்த ரீஜனை வந்து ரிம்ன்னு சொல்கிறோம். ரிம். ஸோ இந்த பிக்சரில் கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒபர்குலத்தில் இந்த உள்ள வந்து பெரிஸ்ட்ரோம், 2 லேயர்டு பெரிஸ்ட்ரோம்னு ஒரு ரீஜன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆனுலஸ் 2 லேயர்டு ஆனுலஸ் இருக்கும். ஆனுலஸையும் பெரிஸ்ட்ரோமையும் கனெக்ட் பண்ணுற 2 or 3 லேயர்டு செல்ஸ் இருக்குது. அது வந்து ரிம் அல்லைன்னா டயஃப்ரம்னு சொல்லுவாங்க. அதை பிரிக்கிற ஒரு பகுதி. ஸோ இந்த பெரிஸ்ட்ரோமோட ஃபங்க்ஷன் என்னன்னா இதுதான் பெரிஸ்ட்ரோம் பார்த்தீங்கன்னா 2 ரிங்ஸ் இருக்கும் பெரிஸ்ட்ரோமில், அவுட்டர் ரிங் அண்ட் இன்னர் ரிங். இதில் வந்து இதை
பெரிஸ்டோம் டீத்ன்னு சொல்லுவோம். இது இந்த ரீஜனை வந்து பெரிஸ்டோம் டீத். ஸோ இதில் எத்தனை பெரிஸ்டோம் டீத் இருக்குன்னா 16 பெரிஸ்டோம் டீத் இருக்கும். அவுட்டர் ரிங்லேயும் அப்படின்னா இன்னர் ரிங்லேயும் உள்ள இன்னர் ரிங் இருக்குது, அதுலேயும் 16 பெரிஸ்டோம் டீத் இருக்கும். இந்த பெரிஸ்டோம் டீத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக்னா நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்போர்ஸை வந்து மாய்ஸ்டாக கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுருக்கிறது தான், ட்ரை ஆகாமல் பாதுகாக்கிறது தான் அந்த பெரிஸ்டோமோட ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் பெரிஸ்டோம் டீத் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிஸ்டோம் டீத் இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போது வந்து ஹைக்ரோஸ்கோபி வாட்டர் அப்சர்வ் பண்ணி அதை வந்து எப்போதுமே ஈரத்தன்மையோட வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்போர்ஸு இது ஸ்போர்ஸ் ஆக்டுக்குள்ள ஸ்போர்ஸ் இருக்குது. இந்த ஸ்போர்ஸ் மெச்சூர் ஆன பிறகு இந்த ஓப்பர்குலம் வந்து பிரேக் ஆகி அப்படின்னா இந்த ரிம் ரீஜன் ஃபஸ்ட்டு வந்து உடஞ்சிரும். இந்த ரிம் ரீஜன் உடையிறதுனால இந்த ஓப்பர்குலம் இதுலேருந்து செப்பரேட் ஆகும். திக்கா ரீஜன்லேருந்து ஓப்பர்குலம் வந்து செப்பரேட் ஆகும். ஓப்பர்குலம் செப்பரேட் ஆன உடனே இந்த பெரிஸ்ட்ரோம் நம்ம நேரமே பார்த்த மாதிரி இந்த பெரிஸ்ட்ரோம் வந்து இப்போ ஓப்பனிங்கில் இருக்குது. அப்போது ஏர் படும்போது இந்த பெரிஸ்ட்ரோம் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறதுனால அந்த இது ஜஸ்ட் ஸ்போர்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதை இடம் ரப்சர் ஆகி உடஞ்சி ஸ்போர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். ஸ்போர்ஸ் வந்து வெளியேறி விண்ட் வழியாக எங்கேயாவது டிஸ்பர்ஸ் ஆகி ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி புதிய பிளான்ட் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து அந்த சீட்டாவோட மூமெண்ட்ஸ்னால கூட சீட்டா வந்து கொஞ்சம் வேவி மூமெண்ட்ஸ் மாதிரி கொடுக்கும். ஸோ அதனால கூட அந்த ஸ்போர்ஸ் வந்து லிபரேட் ஆகலாம். ஸோ இதான் வந்து ஃபினேரியா கேப்சியூலோட பார்ட்ஸு. ஃபினேரியா கேப்சியூலில் 3 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணலாம். அபோஃபேசிஸ், திக்கா அண்ட் லிட் ஆர் ஓப்பர்குலம். So that's all. Thank you.